எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் கல்ப்ஸ் சேனல். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேப்பிலை மாலை கட்டுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக வேப்பிலை கட்டுறது அந்த மாதிரி இல்லாமல் சங்குப்பூ சேர்த்து எப்படி வேப்பிலை மாலை கட்டுறது அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் விரிவாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கிறோம். அதுக்கு நாம் இப்போ இந்த வேப்பிலையில் நான் மூணு இலையாக எடுத்துக்க போகிறேன். நம்ம வேப்பிலையில் ஒரு பார்ட்டு இந்த இலை சைடு வேறு மாதிரி வரும், இந்த இலை வேறு சைடு வேறு மாதிரி வரும். அப்போ நீங்கள் இந்த ஒரு சைடு எடுத்திங்கன்னா இந்த ஒரு சைடு இலை ஒரு பாகம் ஒரு ஷேப் அப்படியே வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சைடு இலை அப்படிங்கிறப்ப இந்த சைடு இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இலையோடைய வலது பக்கம் இடது பக்கம் மாறாமல் அதே மாதிரி பொசிஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட்டுறப்ப வேப்பிலை ஒரே சேஃபாக வரும். இதில் நாம் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? நான் அதுக்கு நூல் இந்த மாதிரி ஒரு ஆணியில் கட்டிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மிஷினுடைய ஆணி இல்லை அப்படின்னா ஜன்னல் கம்பி இருக்குது பார்த்தீங்களா? நாங்கள் ஜன்னல் கம்பியில் கொசுவலை பண்ணியிருக்கிறதுனால என்னால் ஜன்னல் கம்பியில் பண்ண முடியல. அதனால் நான் மிஷினுடைய இந்த ஆணிலேயே நான் பண்ணுறேன். எவ்வளோ நீளமான லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு எடுத்துக்கிட்டு கட்டுற நூல் வந்து நீங்கள் கொஞ்சம் எவ்வளோ நீள லென்த் வேணுமோ அவ்வளோ நீளம் விட்டுக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ரெண்டையும் இந்த மாதிரி வச்சு கீழே இருக்கிற நூல் வந்து சாமி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆணியில் மாட்டுறதுக்கோ இல்லை மாலையாக ரெண்டையும் சேர்த்து கட்டிக்கிறதுக்கோ இது கீழே கொஞ்சம் விட்டுக்கோங்க. இந்த நூலில் ஒரு நாட் போட்டுக்க போகிறேன். இந்த நூலை நாட் போடும்போது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் சங்குப்பூ இந்த இடத்துல வச்சு நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இந்த நூலில் வச்சு இந்த நூலில் நாட் போட்டுக்கிறோம். நான் இந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படிங்கிறத நான் கட்டி காட்ட போகிறேன். இந்த மாதிரி நாம் வச்சுக்கிறோம். ஒரு சைடாக நம்ம எடுத்த வேப்பிலை எடுத்துக்கிறோம். இதில் சங்குப்பூ வச்சுக்கிறோம். இப்படி ஃபோல்டு பண்ணி பிடிச்சிக்கிறோம். அப்புறம் இந்த நாட்குள்ளே வச்சு ஒரு நாட் போட்டுரும். அவ்வளோதான்.
நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ நீளம் கட்டிட்டேன். கட்டுற எல்லாத்தையும் காட்டினேன்னா வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறக்காக நான் அதை கட்டிட்டு அப்புறமா எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக எப்படி ஃபினிஷ் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட்டாக ஒரு வேப்பிலையும் சங்கப்பூவையும் நான் வச்சுக்கிறேன். இன்னொன்று கூட வைக்கலாம், ஆனால் நமக்கு போதும். வச்சு ஒரு நாட், இதில் ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க. போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நமக்கு இப்போ சங்கப்பூ மாலை ரெடி. நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் கைஸ். நான் இதை ஏற்கனவே கட்டி வச்சுருந்த மாலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.